பழனி ஆண்டவ ஐயா முருகா பழனி மலை விட்டு இங்க ஐயா புறப்படணும். தொப்பூரு மேடுடா ஐயா மினியாண்டி அந்த தொப்பூரு காடை விட்டு அந்த ஆத்து ஓட விட்டு ஐயா மினியாண்டி திருப்பூடா குதிரை மாயவன் பெருமாளு ஸ்ரீரங்கரங்கநாதா ஐயா பெருமாளு அந்த கரூர் ரொட்டை விட்டு அந்த தாந்தோடி மலைய விட்டு மாயவன் புறப்படணும். உனக்கு ஒத்த பணமரண்டா என் பணமரத்தும் எஜமானே திருப்பூடா குதிரை என் அண்ணன் பிரியாசாமி அந்த கொல்லிமலை காடை விட்டு இங்கமாச்சு புறப்படியா கொஞ்ச நேரம் அங்காயித்தாயே அங்காள பரமேஸ்வரிய அன்னைக்கு பேச்சு அடைச்சு என் பொண்ணு நீ ஆண்டிச்சான் அண்ணன் மலையாளிய திருப்பூடா குதிரைய அந்த ஆயும் பெரியக்கா அந்த வீரபூரு காடு போய் அந்த ஆயும் பெரியக்கா அந்த பொன்னரு சங்கரு அந்த மந்திர மகாமுனி அந்த ஆயும் பெரியக்காலம் அந்த மந்திர மகாமுனி அந்த மந்திரங்கத்தவையா அந்த மந்திர மகாமுனி அந்த 12 மணி பூசக்காரன் அந்த உச்சி பூசக்காரன் ஐயா இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்தங்கன்னு நீ எட்டி குதிச்சனப்பா அண்ணன் பொன்னருன்னு அந்த காவலு தெய்வம் அண்ணன் மகாமுனி அந்த உச்சி பூசையும் அந்த 12 மணி பூசையும் அண்ணன் பெரியாசாமி அப்ப எங்க அரவண அந்த காரவணம் மிக இருப்போம் அந்த வீரப்பூரு காட்டை விட்டு எட்டி குச்சனப்பா இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்தங்கன்னு மொத்தம் 3பா அந்த பழனி முருகனும் நல்லா விவரமா கேட்டுக்கப்பா அந்த பழனி முருகனும் அந்த சுத்த பூசை ஒண்ணு அந்த ஆயும் பெரிய காலம் அடங்காத மிக இருப்போம் எட்டி குச்சங்கன்னு ஐயா மொத்தம் 3 தெய்வத்துல நிக்குது சரியா. இன்னைக்கு அரசனோட நேரத்தினால எல்லாம் கொஞ்சம் தட்டி போய் நிக்குதுய்யா சரியா. இன்னைக்கு கட்டுன அரசனாலையும் தட்டி போய் நிக்குது. அந்த காவை வாங்குற பூசை ஒன்று பெரியக்கா வாசல்ல இருந்து வந்து வர்றது ஒண்ணு, அந்த மகாமுனியும் ஒண்ணு வந்து நிக்குது. அதுக்கு துணைசாமி பழனி முருகன் ஒண்ணு வந்து நிக்குதுப்பா. மொத்தம் 3 தெய்வத்துக்கு நிக்குது. உள்ள நினைச்சு வச்சது என்ன கட்டுன அரசனுக்கும் குடும்பத்துக்காண்டி வச்சதுயா சரியா. இன்னைக்கு கட்டுன அரசன் வாழ்க்கையை தடுமாறி போய் நிக்குது. என்னோட என் வாழ்க்கையை எப்படி போவோம் என்ன ஏன் அப்படி வச்சிருக்கேன்னு கேட்க வந்த புள்ள உண்டா இல்லையாப்பா. என் புள்ள வாழ்க்கை தடுமாறி 2ஆம் கட்டியா கிடக்குது. எப்படி என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வாழ வைப்பியா இல்ல அழிச்சிருக்கான்னு கேட்டாப்பா சரியா. அதுக்காண்டி உத்தரவுக்கு வந்த புள்ள நான் நல்லா விவரத்தை
சொல்றேன் கேட்டுக்க. இந்த வீரப்பூர் பெரியக்கா வந்து சொல்லுது விவரமா கேட்டுக்கப்பா. நான் உனக்கு குடும்பத்தை வாழ வைக்க அந்த வாச போனதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது சாமி. சரியா? அதை நல்லபடியா வழிவெட்டி கொடுத்து என் குடும்பத்தை மேடத்தி கொடு. ஒரு நேரம் சிந்தனை ஒரு நேரம் பிள்ளைக்கு இல்லையா? இல்ல சாமி. சரியா? ஒரு நேரம் சிந்தனை ஒரு நேரம் பிள்ளைக்கு சிந்தனை இல்ல. ஒரு புத்தி ஒரு யோசனை இல்ல. எது பேசினாலும் வம்பு சண்டையா நடக்குதப்பா. அந்த பிரச்சனை வந்து என்ன வழிவெட்டி கொடுன்னு என் பிள்ளை காலை பிடிச்சிருக்குதப்பா. சரியா? இந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் புத்தி ஒரு நேரம் சிந்தனை இல்ல. உடம்பெல்லாம் முறிச்சு எடுக்குது. படுத்தா எந்திரிக்க முடியாது. அந்த அளவு இந்த பிள்ளைக்கு இந்த தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குதப்பா. இந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து இந்த குடும்பத்தை மேல கரை சேர்த்து கொடுக்குறேன் ஐயா. ஏன் சாமி அவர் அப்படி பண்றாரு? புத்தி இல்ல, புத்தி நிதானம் இல்லாம இருக்கிறியாம்பா. எவ்வளவு நாளைக்கு அப்படி இருப்பாங்க? நல்லா சொல்றேன் கேட்டுக்க. அவனை புத்தியை கொடுத்து என் பிள்ளைய ஒழுங்கா அங்க வாழ வச்சு தானே. அவன் எது பேசினாலும் எதிர்த்துதான் பேசுதப்பா. அந்த பேச்சை குறைச்சு நல்லபடியா வாழ வச்சு தரேன். நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இல்லாம அரசரிக்காம்பா. முன்னாடி வரைக்கும்